வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, சேப்பங்கிழங்கு இருக்குது பாருங்க, அது வறுக்கிறது இப்படி முறுமுறுன்னு நல்லா வறுக்கலாங்க. அந்த கொலகொலப்பே இருக்காது. குக்கரில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு ஒரு விசில் விட்டுருங்க போதும். நான் 2 விசில் விட்டேன், இது பெருசாக இருக்குது கிழங்கு, அதனால். இப்போ நம்ம இதை உரித்து அரிஞ்சிட்டு வந்துடலாம் வாங்க, சின்ன சின்ன பீஸாக. இப்போ வாங்க, இந்த பாருங்கள், அந்த ஸ்லைஸாக அரிஞ்சாச்சு, அதை வெந்து போனது. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம், சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, மிளகாத்தூள் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சோம்புத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை கிளறி இந்த எண்ணெயை காய வச்சு இதில் போட்டுடலாங்க தோசைக்கல்லில். சூப்பராக இருக்குங்க, இந்த கொலகொலப்பே இருக்காது. நீங்கள் கரெக்டாக வேக வைக்கணும். இந்த கரம் மசாலா இருக்குது பாருங்கள், அது கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அது நம்மளே வீட்டில் தயார் பண்ணது, கிராம்பு, பட்டை எல்லாம் போட்டு பிரியாணிக்கு அது இதை கொஞ்சம் போட்டுக்கலாம், வாசமாக இருக்கும். இப்போ இந்த கிளறி ஆச்சுன்னா இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி ஆகிட்டு பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நீங்கள் இதேமாரி செஞ்சு பாருங்கள், இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.